மீண்டுமாக உங்களை இந்த இடத்திலே சந்திப்பதிலே ரொம்பவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் தியானத்துக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு, கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. பட் they that seek the Lord shall not want any good thing. ஒரு நன்மையும் குறைவுபடாது என்றால் என்ன? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. ஆனால் எங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே அநேகர் குறைவுகளோடு இருக்கிறார்கள். எத்தனை பேர் நிறைவான வாழ்க்கை வாழ்கிறார்கள் என்றால், எப்படி சிஸ்டர் இருக்கிறீங்கள் என்று கேட்டால் யாரிடமாவது அவர்கள் அந்த குறைகள், இந்த குறைகள், இப்படியான குறைகள் என்றுதான் பேசுவார்கள், ரைட்? ஆனாலுமோ வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. அப்ப ஒரு நன்மையும் குறைவுபடாத வாழ்க்கை என்றால் என்ன? அநேகர் நாங்கள் நினைக்கிறோம், 2 வீடு, 3 கார், பேங்க் பேலன்ஸ் இருந்தால் அது நிறைவான வாழ்க்கை என்று நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் நினைத்து பாருங்கள், பெரிய ஒரு மேன்ஷன் வீட்டிலே இருப்பவர்கள், அவர்கள் வீட்டிலே நிம்மதி இல்லாமல் இருக்கும். அது மட்டுமல்ல, $7,500 என்று சொல்லி ஒரு இட்டாலியன் பெட்டை வேண்டி போட்டிருப்பார்கள். ஆனால் அந்த கட்டிலே படுப்பதற்கு அவர்களுக்கு நித்திரை வராமல் இருக்கும். உணவு அநேகமாக வீட்டிலே இருக்கும், ஆனால் அவர்களுக்கு சாப்பிட முடியாமல் இருக்கும். ஆனாலோ பேங்க் பேலன்ஸ் மில்லியன் கணக்கிலே இருக்கும். அப்படியான வாழ்க்கை நிறைவான வாழ்க்கையா? நாங்கள் இந்த காலங்களிலே நினைக்கிறோம், பெரிய வீட்டிலே இருப்பதும், நல்ல வாகனம் ஓடுவதும், பேங்க் பேலன்ஸ், அநேக பணத்தை பேங்கிலே வைத்துக் கொள்வதும் நிறைவான வாழ்க்கை என்று. ஆனால் அது நிறைவான வாழ்க்கை அல்ல சகோதரா, சகோதரி. ஒருவரை பார்த்து கேட்டால், சகோதரனே, சகோதரியே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் என்று சொன்னால், கர்த்தருக்குள் நான் மிகவும் நிறைவாக சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லை என்று ஒருவர் தன் மனம் முழுக்க மனத்தால் நிறைந்து சொல்லும் போது அதுதான் ஒரு நிறைவான வாழ்க்கை. ஏனென்றால் 1 தீமோத்தேயு 6:6 பார்த்தீர்களானால், போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று வேதம் சொல்லுகிறது. சோ என்னிடம் இருப்பது போதும் என்று நாங்கள் எப்ப நினைக்கிறோமோ, கர்த்தர் கொடுத்தார் அது காணும் என்று நினைக்கிறோமோ, அதுதான் எங்கள் வாழ்க்கையில் ஒரு நிறைவான வாழ்க்கையாக கருதப்படுகிறது. சோ வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று. ஆனால் ஏன் எங்கள் வாழ்க்கையிலே குறைவு? நீங்கள் யோசித்து பார்த்தீர்களா? அநேகரின் வாழ்க்கையிலே குறைவு காணப்படுகிறது. ஏன் காணப்படுகிறது? வேதம் சொல்லுகிறது, கர்த்தரை தேடுபவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று. அப்போது நாங்கள் தேடும் விஷயத்திலே குறைவு காணப்படும் போது எங்கள் வாழ்க்கையிலே குறைவு காணப்படும். நாங்கள் கர்த்தரை தேடுவதிலே குறைவு காணப்படும் போது எங்கள் வாழ்க்கையிலே குறைவு காணப்படும். எப்படி? அநேகரை நாங்கள் பார்த்தோமானால், கர்த்தரை சரியாக தேடுகிறோமா? எல்லா நேரங்களிலும் தேடுகிறோமா? எப்போதும் தேடுகிறோமா? சங்கீதக்காரன் சொன்னாரே, எப்போதும் துதி என் வாயில் இருக்கும், நான் காலத்திலும் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், உம்மை துதிப்பேன் என்று. அப்ப நாங்கள் அதே போல் கர்த்தரை தேடுகிறோமா? அநேகரை பார்த்தீர்கள், ஆனால் வியாதியில் இருக்கும் போது கர்த்தரை தேடுவார்கள். அந்த வியாதி பிரச்சனை முடிந்தபின் கர்த்தரை மறந்து விடுவார்கள். அநேகரை பாருங்கள், வீட்டிலே பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள் இருக்கும் போது கர்த்தரை தேடுவார்கள். அந்த பிரச்சனை முடிந்தபோது கர்த்தரை மறந்து விடுவார்கள். வேலைக்காக கர்த்தரை தேடுவார்கள். வேலை கிடைத்தபின் கடவுளை மறந்து விடுவார்கள். எனக்கு ஒரு சகோதரியை தெரியும். அவர் தன் வேலையிலே அவர் ஒரு சில காரியங்களுக்கால் சஸ்பெண்ட் ஆகி இருந்தார். அவரை வேலையிலிருந்து நிப்பாட்டி இருந்தார்கள். அவருக்கு அவர் தேவ சமூகத்துக்கு வந்து பொருத்தனை செய்தார். இந்த வேலை எனக்கு திருப்பி கிடைத்தால் நான் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் தவறாமல் தேவனின் சமூகத்திலே நிற்பேன் என்று. அவரின் பொருத்தனையின்படி அவர் கேட்டதின் பிரகாரமாக கர்த்தர் அந்த வேலையை திருப்பி கொடுத்தார். ஆனாலோ அடுத்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அந்த சகோதரி அந்த சமூகத்துக்கு, தேவ சமூகத்துக்கு வருவதே இல்லை. அப்ப நாங்கள் கர்த்தரை தேடுவதில், தேவைக்கு மட்டும் நாங்கள் கர்த்தரை தேடும் போது எங்கள் வாழ்க்கையிலே குறைவு காணப்படும். என்ன நடக்கும்? ஆண்டவருக்கு எப்படி ஆண்டவர் எங்களுக்கு உண்மையா இருக்கிறாரோ அதே போல நாங்களும் கர்த்தருக்கு உண்மையா இருக்க வேண்டும். தேடல் குறையும் போது எங்கள் வாழ்க்கையிலே நன்மையும் குறைபடும். உதாரணமாக லூக்கா 10:40 பாருங்கள். மார்த்தாள் மரியாளை பற்றி சொல்லப்படுகிறது. மரியாளானவள் கர்த்தரின் பாதத்திலே தேவனுக்காக காத்திருந்த அந்த நல்ல பங்கை தேர்ந்தெடுத்தாள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் மார்த்தாளோ பட்ட
பற்பல வேலைகளை செய்து கொண்டு கர்த்தரை தேடினாள். அவள் முழுவதுமாக கர்த்தரை தேடவில்லை. ஆனால் யோவான் 11 பாருங்கள், அங்கே அவர்களின் வாழ்க்கையிலே குறைவு ஏற்படுகிறது. எப்படி குறைவு ஏற்பட்டது? சகோதரன் லாசர் மரித்து போனான். அந்த இடத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தீர்களானால், தியானித்து பார்த்தீர்களானால், அவள் கர்த்தரை முழுமையாக தேடினாள் அந்த இடத்தில். ஏனென்றால் அவள் மைண்டிலே வேற பிரச்சனை இல்லை, ஒரே ஒரு பிரச்சனை, தன் சகோதரன் மரித்தவன் உயிர்த்தெழ வேண்டும் என்று அந்த நேரத்திலே முழுமையாக தேடினாள். அப்ப முதல் லூக்காவிலே பார்க்கும் போது அவள் குறைவோடு தேடினாள். அப்ப எங்கள் வாழ்க்கையிலே குறைவு ஏற்பட காரணம் என்ன? கர்த்தரிடம் நாங்கள் முழுமையாக தேடாததினால் எங்கள் வாழ்க்கையிலே குறைவு ஏற்படுகிறது. உதாரணமாக ஒரு அருமையான வார்த்தையை பாருங்கள். உபாகமம் 28:47 சொல்லுகிறது, சகலமும் பரிபூர்ணமாய் இருக்கையிலே நீ மன மகிழ்ச்சியோடும் களிப்போடும் உன் தேவனாகிய கர்த்தரை சேவியாமல் போனதினால் சகலமும் குறைவுபட்டு பட்டினியோடும் தாகத்தோடும் நிர்வாணத்தோடும் கர்த்தர் உனக்கு விரோதமாய் அனுப்பும் சத்துருக்களை செவிப்பார். கர்த்தர் கொடுத்ததை நாங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு தேவனை மறந்து போகும் போது எங்கள் வாழ்க்கையிலே குறைவு ஏற்படுகிறது. நாங்கள் சகோதரா சகோதரி, எங்கள் வாழ்க்கையிலே குறைவு இல்லாமல் நிறைவான வாழ்க்கை நாங்கள் வாழ வேண்டுமானால் எப்படி நாங்கள் சேவிக்க வேண்டும்? தாவீது சொன்னது போல, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். நாங்கள் கர்த்தரை எக்காலத்திலும் எப்போதும் ஸ்தோத்தரிக்கும் போது எங்கள் வாழ்க்கையிலே குறைவில்லாத நிறைவான வாழ்க்கை இருக்கும். அடுத்ததாக பாருங்கள், ஒரு குறைவு எங்கள் வாழ்க்கையில் வருமானால் அதற்கு பின்பாக எங்கள் வாழ்க்கையிலே ஒரு நன்மை நடக்க போகிறது என்று அர்த்தம். அப்ப இன்னொரு விதமான குறைவு, எப்படி எங்கள் வாழ்க்கையில் ஒரு குறைவு, ஒரு பாதை, ஒரு கஷ்டம், ஒரு துன்பத்துக்கால் நாங்கள் கடந்து போகிறோமானால் கர்த்தரின் பிள்ளைகள் அந்த குறைவுக்கு பின்பாக நிறைந்த ஆசீர்வாதமான வாழ்க்கையை தேவன் கொடுக்க போகிறார் என்பது அர்த்தம். நீங்கள் பார்த்தீர்கள், ஈசாக்கு பஞ்ச காலத்தில் விதை விதைத்தான். ஆனால் பின் அவன் அறுவடையோ 100 வீதமாக இருந்தது. 100 வீதமாக ஹார்வெஸ்டை பெற்றுக்கொண்டான். ஆரம்பத்திலே அவன் வாழ்க்கையிலே குறைவு இருந்தது, ஆனால் முடிவு சம்பூர்ணமாக அவன் 100ஆக அதை பெற்றுக்கொள்ள தேவன் கிருபை செய்தார். அதே போல் தான் பாருங்கள், சாரிபாத் விதவையின் வாழ்க்கையிலே பாருங்கள், ஆரம்பத்திலே 1 ராஜாக்கள் 17:12 பார்த்தீரானால், பானையில் ஒரு பிடி மாவும் கலையத்திலே கொஞ்சம் எண்ணெயுமே என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறைவு இவ்வளவு குறைவாக இருந்தது. அவள் தனக்கு தன் வாழ்க்கையை கொண்டு செல்ல முடியாதபடிக்கு அவளின் வாழ்க்கையிலே குறைவு இருந்தது. ஆனால் கர்த்தர் அதை அவளை ஆசீர்வதித்து முடிவாக சம்பூர்ணமாக கொடுத்தார். எப்படி? 1 ராஜாக்கள் 17:16 பாருங்கள், பானையிலே மா செலவழிந்து போகவும் இல்லை, கலசத்திலே எண்ணெய் குறைந்து போகவும் இல்லை. ஆண்டவர் அவளை சம்பூர்ணமாக ஆசீர்வதித்தார். எப்படி? அவள் அதான் சில வேளைகளிலே சகோதரா சகோதரி, எங்கள் வாழ்க்கையிலே கர்த்தருக்குள் இருக்கும் வாழ்க்கையிலே குறைவுகள் எங்களுக்கு இருக்கும். ஆனால் அதை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தரை உண்மையாக முழுமையாக தேடினோமானால் முடிவு எங்களுக்கு கர்த்தர் சம்பூர்ணமாக கொடுப்பார். உதாரணமாக யோசேப்பின் வாழ்வை பாருங்கள். யோசேப்பின் வாழ்க்கையிலே அவன் ஆரம்பத்திலே எத்தனை குறைவுகள் இருந்தது. சிறைகளில் அடைக்கப்பட்டான். துன்பத்துக்குள்ளால் போகும் பாதைகள், எத்தனையோ பாதைகளுக்குள் சென்ற போதும் கர்த்தர் வாழ்க்கையை முடிவாக மாற்றி கொடுத்தார். எங்கள் வாழ்க்கையிலே குறைவுகள் இருக்கும் போது நாங்கள் ஒருபோதும் சோர்ந்து போகாதபடி தேவனை என்னும் தேடும் போது எங்கள் வாழ்க்கை, நீங்க நினைச்சு கொள்ளுங்கள், இப்போது உங்கள் வாழ்க்கையிலே குறைவும் துன்பமும் சமாதானம் இல்லாமல் ஒரு குறைவான வாழ்க்கை போல நீங்கள் ஃபீல் பண்ணினால், நீங்கள் கர்த்தரை முழுமையாக தேடும் போது உங்கள் வாழ்க்கையிலே நிச்சயமாக சம்பூர்ணத்தை கொடுக்க அவர் ஒருவர் வல்லவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, அடுத்த குறைவு எப்போது எங்கள் வாழ்க்கையில் ஏற்படுகிறது? எங்கள் வாயின் வார்த்தைகள். அநேகர் எதற்கெடுத்தாலும் சொல்லுவார்கள், ஐயோ என்ற வாழ்க்கையில அது இல்லையே, என்ற வாழ்க்கையில இது இல்லையே, குறைவாக இருக்கிறதே என்று எல்லாரும் சொல்லுவார்கள். அப்படி சொல்லும் போது எங்கள் வாயின் வார்த்தைகளே எங்கள் வாழ்க்கையிலே குறைவை ஏற்படுத்துகிறது. சில வேளைகளிலே பாருங்கள் சகோதரர்கள், எப்படி இருக்கிறீர்கள் சிற்றென்றால், எனக்கு அங்க பிரச்சனை, எனக்கு இந்த பிரச்சனை, எனக்கு தலையில பிரச்சனை, அநேக குறைவுகளையே பேசுவார்கள். அப்படி இருக்கும்போது என்ன நடக்கும்? எங்கள் வாயின் வார்த்தைகள் மிகவும் பவர்ஃபுல். நாங்கள் என்னத்தை சொல்லுகிறோமோ அதைத்தான் நாங்கள் பெற்றுக்கொள்ளுகிறோம். நாங்கள் வாயின் வார்த்தைகள் பேசும்போது எப்போதும் நிறைவான பாசிட்டிவ் வார்த்தைகளை நாங்கள் பேச வேண்டும். என் பிள்ளை படிக்கிறான், இல்லை அவன் மொக்கு, அவனுக்கு ஒன்றுமே தெரியாது, ஞானம் இல்லை என்று சொன்னால் அவன் அப்படித்தான் இருப்பான். அவன் ஞானம் இல்லாமல் இருந்தால் கூட உங்கள் வாயின் வார்த்தையினால் உங்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் போது
கர்த்தர் இன்னும் அந்த பிள்ளைகளையே உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதிக்க வல்லவராயிருக்கிறார். அதுதான் மத்தேயுல நீங்க பார்த்தீர்களா நான் சொல்லப்படுகிறது, உள்ளவனுக்கு என்னும் கொடுக்கப்படும், இல்லாதவனிடமிருந்து இருக்கிறதும் எடுத்துக் கொள்ளப்படும். நீங்கள் இருக்கும் போது என்னிடம் இருக்கிறது, கர்த்தர் கொடுத்தார், நன்மை ஆண்டவர் செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து நன்றி சொல்லும் போது நிச்சயமாக கர்த்தர் இன்னும் உங்களை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஆனால் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டும் நாங்கள் இல்லை 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 என்று சொல்லும் போது நாங்கள் இருக்கிறதும் எடுத்துக் கொள்ளப்படும். நினைத்து பாருங்கள், இன்றைக்கு எங்களை எழும்பி இந்த அதிகாலையில் வந்து கர்த்தரை சேவிக்க தேவன் கொடுத்தது கிருபை அல்லவா? எங்களோடு இந்த வருஷத்தை தொடங்கினவர்கள் எத்தனை பேர் முடிக்கவில்லை, ஆனால் கர்த்தர் எங்களுக்கு முடிக்க கிருபை கொடுத்தார் அல்லவா? அப்படி செய்த கர்த்தருக்கு நாங்கள் நன்றி சொல்ல இந்த நாவுக்களை நாங்கள் பழவி கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, பாருங்கள், இன்றைக்கு எழும்பி எனக்கு இயலாமல் இருக்கிறது என்று நினைக்கும் போது அநேகர் ஆஸ்பத்திரியிலே வைத்தியசாலையிலே எழும்ப முடியாமல் படுத்திருக்கிறார்கள். எங்களுக்கு எழும்பி நடக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார் அல்லவா? எனக்கு கால் நோக்குறது, கை நோக்குறது என்று நாங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுகிறோம், ஆனால் நாங்கள் வீல் சேர்லாம் செல்லுகிறோம். நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார் அல்லவா? ஐயோ, எனக்கு உணவு சாப்பிட இன்றைக்கு இந்த கறி சரியில்லை, இது டேஸ்ட் இல்லை என்று கம்ப்ளைண்ட் பண்ணுகிறோம். ஆனால் எத்தனை பேர் அந்த உணவை உண்ண முடியாமல் இருக்கிறார்கள், அந்த தண்ணீரை குடிக்க முடியாமல் இருக்கிறார்கள். சோரி, ஒரு விசை யோசித்து பாருங்கள். கர்த்தர் செய்த நன்மைகளை வாயினால் அறிக்கை செய்து நன்மை செய்யும் போது, நன்மையை அவர் செய்த நன்மையை வாய் நிறைந்து சொல்லும் போது அவங்களுக்கு கிருபை பெருகி என்னும் குறைவில்லாத வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். உதாரணமாக பார்த்தீர்களானால், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாளை நிறுத்தி கர்த்தர் என்ன சொன்னார்? எல்லா ஆசீர்வாதங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள், ஆனால் அந்த பழத்தை மட்டும் புசிக்காதீர்கள் என்று. ஆனால் அவர்கள் அதிலே கீழ்ப்படியவில்லை. என்ன நடந்தது? எல்லா ஆசீர்வாதங்களும் இருந்த போதும் அவர்களுக்கு அந்த குறைவு அந்த பழமாக இருந்தது. அதன் முடிவு என்ன? இருந்ததும் எடுத்துக் கொள்ளப்பட்டது, ஆசீர்வாதங்கள் பறிக்கப்பட்டு துரத்தப்பட்டார்கள். சகோதரி, இந்த வேளையிலே நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? கர்த்தர் கொடுத்ததுக்கு நன்றியுள்ள இருதயத்தோடு அவர் செய்த ஒவ்வொரு நன்மைகளையும் நாங்கள் நன்றியோடு சொல்லும் போது எங்கள் வாழ்க்கையிலே குறைவில்லாத நன்மை நிறைந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுக்க வல்லவராயிருக்கிறார். ஒரு அருமையான பாடலோடு இந்த தியானத்தை நாங்கள் முடித்துக் கொள்ளலாம். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறையில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே, குறைவில்லையே, குறைவில்லையே. ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. புல்லுள்ள இடங்களிலே என்னை மேய்க்கின்றார், தண்ணீரண்டை கூட்டி சென்று தாகம் தீர்க்கின்றார். சிங்கக்குட்டிகள் பட்டினி கிடக்கும், ஆண்டவரை தேடுவோர்க்கு குறைவில்லையே. ஆம் சகோதரி, தேவனை நாங்கள் முழுமையாக தேடும் போது எங்கள் வாழ்க்கையில எந்த குறைவும் இல்லாத நிறைவான வாழ்க்கையை கொடுக்க கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். ஒரு விசை நாங்கள் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். கர்த்தாவே, இந்த அருமையான வார்த்தை மூலமாக எங்களை ஆண்டவர் எங்களோடு பேசினீர். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், ஆனால் உம்மை தேடுவருக்கோ எந்த குறைவும் இல்லாத வாழ்க்கையை கொடுக்க நீர் ஆண்டவரே உமது வாக்கு தத்தத்துக்கு வல்லவராய் இருக்கிறார். ஆண்டவரே இருக்கிறீர். ஆண்டவரே, இந்த வேளையிலே சகோதரா சகோதரி யாராக இருந்தாலும் ஆண்டவரே, என்ன குறைவுகளுக்குள் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்களோ நாங்கள் அறியோம், ஆனால் நீர் அறிவீர் கர்த்தாவே. நீர் ஒவ்வொருவரோடும் பேச வேண்டுமாய் செபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே தங்கள் தேவைகளுக்கு மட்டும் கர்த்தர் உம்மை தேடாதபடி முற்றும் முழுதாக காலத்திலும் நான் உம்மை ஸ்தோத்தரிப்பேன், என் வாயிலே உம் துதி எப்போதும் இருக்கும் என்று சொல்லத்தக்கனையாக அவர்கள் முற்று முழுதாக கர்த்தர் உமக்குள் ஆண்டவரை வழிநடத்தப்பட நீர் ஒவ்வொருவரையும் ஆண்டவரை வழிநடத்த வேண்டுமாய் செபிக்கிறேன். ஆண்டவரே, கர்த்தரை தேடும் போது பிள்ளைகளின் வாழ்க்கையிலே எங்களுக்கு தெரியும் நிச்சயமாக சம்பூர்ணத்தை நீர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறீர் கர்த்தாவே. உமது கரம் ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் இருந்து கர்த்தாவே, அவர்களுக்கு எந்த குறைவும் இல்லாத நன்மைகள், குறைவுபடாத வாழ்க்கையை நீங்க கொடுத்திருக்கிற எல்லா நன்மைகளுக்கும் நன்றி சொல்லி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் ஜெபித்து நிற்கிறேன் நல்ல பிதாவே,
ஆமேன், ஆமேன், ஆமேன். தேங்க்யூ.